ஹாய் கைஸ், வெல்கம் டு வ்ளாக் வித் பிரியா. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுங்களா? சென்னையில இருக்க பர்வதமலைக்கு போயிட்டு இருக்கோம். என்னடா சென்னையில பர்வதமலைன்னு சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? ஆமா கைஸ், இங்க சென்னையில பர்வதமலை இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, பர்வதமலைக்கு இருக்க சிறப்பு என்ன கைஸ்? அங்க போற சிவலிங்கத்துக்கு, மேல இருக்க சிவலிங்கத்துக்கு நம்மளே நம்ம கையால் அபிஷேகம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம சென்னையில செங்கல்பட்டு கிட்ட ஒரு சிவலிங்கம் இருக்குங்களாமா. அது ஒரு மலையில இருக்காமா. நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஞானபுரீஸ்வரர் மலை. இது எங்க இருக்குன்னா, சென்னையில இருந்து செங்கல்பட்டு போற வழியில ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்லயே இருக்கு. நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம போலாம். ஃப்ரெண்ட்ஸ், செங்கல்பட்டு டோல் தாண்டி 5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன். செங்கல்பட்டு பைபாஸ்ல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தாண்டி வைகை ஜோதி ஹோட்டல் இருக்கு. அதை தாண்டி இந்த லெஃப்ட்ல வந்தீங்கன்னா இங்க இப்படி போர்டு போட்டிருக்காங்க, ஆதி குபேரகிரி ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளார வந்தீங்கன்னா தான் நம்ம பாக்குற அந்த சிவன் கோயிலும் அந்த மலை மேல இருக்கிற காளிங்கராய சுவாமி ஈஸ்வரரும் இருக்கிறாரு. அடிவாரத்திலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலை தாண்டி நேரா வந்தா இப்படி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் பக்கத்துல நம்மளோட ஞானபுரீஸ்வரர் மலை இருக்கு. நான் சொன்ன அந்த ஹிடன் பிளேஸ் இதுதான், ஞானபுரீஸ்வரர் மலை. இது மேலதான் நம்ம கையாலேயே பூஜை பண்ணக்கூடிய சிவலிங்கம் இருக்கு. நம்ம அங்கதான் போக போறோம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெக்கிங் தான். மீறி போனா ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் ஆகும். பட் ரொம்ப சேஃபா போகணும். நல்லா ஷூஸோட வந்துருங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை இந்த மலை. பாய்ஸ், கேர்ள்ஸ், லேடிஸ் யார் வேணாலும் ஏறலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ட்ரெக்கிங் பிடிச்சவங்க எல்லாருமே இங்கே ஈஸியாகவே வரலாம். ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போட்டு வந்துக்கோங்க. நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். கண்டிப்பாக ட்ரெக்கிங் ஷூஸ் யூஸ் பண்ணுங்க. ட்ரெக்கிங் ஷூஸ் யூஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மலையில் நிறைய மூலிகை செடிகள் இருக்குன்னு கீழே சொன்னாங்க. அதோட வாசம் நமக்கு தெரியுது. ஸோ அது ரொம்ப ஹெல்த்துக்குமே நல்லது. ஏர்லி மார்னிங் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வந்தோம்னா நமக்கு நிறைய நல்ல குட் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மலையில் வந்து நம்ம பாதை மாறி போயிடக்கூடாது அப்படின்றதுனால அங்கங்கே ஏரோ மார்க்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வழி தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நம்ம வந்து காலையில் ஒரு சின்ன ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கடை, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வரும்போது நீங்களே உங்கள் கையில் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எடுத்துகிட்டு வர பாட்டிலை மழையை அசுத்தம் பண்ணாதீங்க, கீழே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ லேடிஸ்க்கு ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரும்போது எப்படி போகணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே ஏரோ மார்க்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஏரோ மார்க்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கல்ச்சர் படி நம்ம எங்கள் ஷூ ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சாமிக்கிட்ட போவோம். ஸோ நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாமிக்கிட்ட போவோம். இதோ நான் சொன்னேனே சென்னையில் இருக்க பர்வதமலை, அதுதான் இந்த சாமி. ஸோ
ஸோ இதுதான் அந்த ஞானபுரீஸ்வரர் மலை மேலே இருக்க சிவன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேடி வந்த அந்த மகா காளிங்கரீஸ்வரர் வந்தாச்சு நம்ம. ஸோ இவர் தான் அந்த மகா காளிங்க ஈஸ்வரர். நம்ம பர்வதமலை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் கைஸ். ஸோ இதுதான் சென்னையில் இருக்க பர்வதமலை. பிகாஸ் அந்த பர்வதமலையில் அங்கே இருக்கிற மல்லிகார்ஜுனரீஸ்வருக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஈஸ்வரருக்கும் நம்ம கையால் நம்ம அபிஷேகம் பண்ணலாம். ஸோ இவரை தொட்டு வணங்குற அந்த பாக்கியம் வந்து எல்லா கோவில்லையும் இருக்க எல்லா சிவலிங்கத்துக்கும் இருக்காது. அதனால தான் நான் உங்களை இன்னைக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த ஈஸ்வரனை, இந்த சிவலிங்கத்தை நான் இப்படி தொட்டு வணங்கலாம். ஸோ ஒரு பட்டையை போட்டுட்டு நம்ம அப்பாவுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த நம்ம சிவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த ப்ரீஸோட இங்கே இருக்க இந்த சிவலிங்கத்தை வந்து நீங்கள் தரிசிச்சிங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப தூய்மையாக ஆயிருன்றதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். ஹலோ பிரதர், உங்கள் நேம் சொல்லுங்கள். புஷ்பராஜ். புஷ்பராஜ், சூப்பர். எத்தனை தடவை சார் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இந்த மலை மேலே இருக்க கோவிலுக்கு? தேர்ட் டைம். 3 times வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு குட் வைப்ஸ் இருக்கும்ல. அதனால தானே வந்திருப்பீங்க. என்ன ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சது? ஒரு பியூரிட்டி தான் இடத்துல, ஒரு எல்லாமே ஒரு அமைதியாகவும் சுத்தமாகவும் இருக்குது. அதுக்காக தான் நம்ம நீங்களே ஃபீல் பண்ணீங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த பியூரிட்டியை உணர்வீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சுத்தத்தையும் உணர்வீங்க. நீங்கள் பார்த்தாலே எல்லாமே சுத்தமாக இருக்குமே தெரியும். நீங்கள் அது உணர்ந்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ சார். உங்கள் வீடு எங்கே சார் இருக்குது? கடலூர். கடலூர். இப்போ இங்கே சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. சண்டே டைம் கிடைக்கிறப்ப. ஸோ நம்ம சேனலுக்காக இங்கே ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட நம்ம பேசணும். அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான், இங்கே வந்தால் பீஸ்ஃபுல் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பீஸ்ஃபுல் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். வாங்க, வந்து இந்த ப்ரீஸ், இந்த வியூ பாயிண்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து சிவனையும் தரிசிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் மனசு ரொம்ப பியூர் ஆயிரும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஷுவருங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வரதா இருந்ததுன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் வந்துடுங்க, இல்லை ஈவினிங் டைமில் வாங்க. அப்போ தான் அந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வெயிலில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே தண்ணி ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸோ இல்லை ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோ இல்லை வேறு எந்த ஷாப்ஸுமோ எதுவும் நியர்பைஸில் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஏர்லி மார்னிங் நம்மளே ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு மறக்காமல் வாட்டர் பாட்டிலை கொண்டு போய் கீழே போட்டுருங்க. மழையை அசுத்தப்படுத்தாதீங்க. ரொம்ப தூய்மையாக ரொம்ப நல்லா இருக்கிற இந்த மழையை நம்ம அசுத்தப்படுத்த வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏறுறதுக்கு இருந்த ஒரு 10% கஷ்டம் கூட இறங்கும்போது தெரியவே இல்லை. இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் நம்ம கொஞ்சம் லேட் ஆக்கிட்டோம். ஸோ அது அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் கிளம்பி வந்துட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு இறங்குறதும் ரொம்ப வெயில் வர்றதுக்குள்ளார நீங்கள் இறங்கிடலாம். பிகாஸ் வெயிலில் இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மழை வந்து இந்த ஹில்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த மூலிகை மரங்களால் வந்து நல்லா கவர்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப வெயில் வந்து நடக்கும்போது வெயில் நம்ம மேலே படுற அளவுக்கெல்லாம் இல்லை. ரொம்ப கவர்டாக நிழலாக தான் இருக்குது நடக்கிறதுக்கு. ரிட்டர்ன் போகும்போதும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஏரோ மார்க்ஸ் பார்த்து மேலே ஏறி வந்தீங்களோ அதே ஏரோ மார்க்ஸ் பார்த்து நீங்கள் கீழே போயிடலாம். ஸோ ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆச்சு. நம்மளுக்கு இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஸ்பீடாகவே தான் இறங்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து வாட்டர் பாட்டிலெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா திருப்பியும் கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. மழையை அசுத்தப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மலையில் இருக்கிற அந்த நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கிறதே ரொம்ப கம்மியான வைப்ரேஷன்ஸ், கம்மியான ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் இருக்குது. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கலாம் கண்டிப்பாக பிடிச்சி இறங்குங்க. ஸோ எனக்கு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் பிளைண்டாக இறங்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னை பார்த்து இறங்காதீங்க. ஏன்னா இந்த ராக், இந்த மண்ணெல்லாம் எப்போ ஸ்லிப்பரியாக இருக்கும், எப்போ ஸ்லிப் ஆகும்னு தெரியாது. நம்மளை ஏமாற்றிடும்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், நம்ம நண்பர்கள் யாரோ இங்கேயும் ஒரு பாட்டில் போட்டு போயிருக்காங்க. நம்மளால் அது எதுக்கு முடியுதான்னு பார்ப்போம். தயவு செய்து எடுத்துட்டு வர பாட்டில்ஸை கீழே எடுத்துட்டு போய் போட்டுருங்க. எல்லாரும் இந்த மாதிரி போட்டா இந்த மலையும் அசுத்தமாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம கீழே ரீச் ஆக போகிறோம். ஸோ நம்ம மேலே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆச்சு, 30 to 35 minutes ஆச்சு. இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 minutes தான் ஆகுது. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இறங்குங்க. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நிறுத்தி நிதானமாக பிடிச்சி இறங்குங்க. பிகாஸ் இறங்கும்போது எப்பவுமே நீ பெண்ட் ஆகும், நீ ஸ்லிப் ஆகும். அப்புறம் நம்ம கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இறங்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச். ஐயா வணக்கம். ஸோ இங்கே எழுந்தறியில் இருக்கிற இந்த சாமி என்ன சாமி, இது என்ன அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதே மாதிரி மேலே ஒரு சிவலிங்கம் பார்த்துட்டு வந்தோம் மலை மேலே, அது என்ன சிவலிங்கம், அதுக்கு என்ன சிறப்பு, இது யாரு எங்களுக்கு சொல்லணும். இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பழவேலி. ஐயா பேர் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஆதி ஞானவல்லி சமேத ஸ்ரீ ஆதி குபேரகிரி ஞானபுரீஸ்வரர். மேலே இருக்க ஐயா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா காளிங்கராயீஸ்வரர் ஐயாவோட பேர். இது சாமி பேர் வந்து ஞானபுரீஸ்வரர். இந்த ஊர் பேர் வந்து பழவேலி. செங்கல்பட்டுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஐயாவோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக யாருக்குமே ஐயாவோட வரலாறு தெரியாது. இங்கே ஐயா பார்த்தீங்கன்னா சுயம்பாவே இங்கே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வெறும் செலம் மட்டும்தான், ஐயாவோட செலம் மட்டும்தான் இங்கே அப்படியே சுயம்பாவே இருந்ததுக்காண்டி. மற்றபடி இது கோவிலாக அப்போ இல்லை. ஏன்னா ஐயா வெட்ட வெளியிலே இருக்காங்க, ரொம்ப இருக்கக்கூடாதுன்றதால ஒரு சின்னதாக இங்கே இருக்க ஊர் மக்கள், நம்ம ஊர் ஆட்கள் இங்கே எல்லாமே சேர்ந்து சின்னதாக ஐயாக்கும் அம்மாக்கும் ஒரு சன்னதி மாதிரி கட்டி 2007 வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. 2007 கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் படம் கொஞ்சம் வழிபாடு இல்லாமல் இருந்து அடியன் பார்த்தீங்கன்னா 2015 ஐயாவுக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கு 2025 10 வருஷ காலமாக ஐயாக்கும் அம்மாவுக்கு மேலே சுவாமிக்கு பூஜை பண்ணி கார்த்திகை தீப நேரத்தில் நம்ம திருவண்ணாமலை ஜோதியை ஏற்றுவாங்க. அதே மாதிரி நம்ம கோவிலில் ரொம்ப விசேஷமா நடக்கும். கார்த்திகை தீப நேரத்தில் ஐயாவுக்கு கீழே ரொம்ப விசேஷமா இருக்கும். மேலே அதே மாதிரி நம்ம அந்த பீடம் இருக்கு, நீங்க தனியாக ஒரு பீடம், ஐயாவுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு பீடம், அந்த பீடத்து மேலே பார்த்தீங்கன்னா கொப்பரை வச்சு நம்ம திருவண்ணாமலை ஜோதி ஏற்றுற மாதிரி நம்ம கோவிலில் ஜோதி ஏற்று ரொம்ப விசேஷமா இருக்கும். பிரதோஷம் அந்த மாதிரி வழிபாடுகள் மேலையும் பண்றீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா பிரதோஷம் பௌர்ணமி வழிபாடு பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். கீழே வந்து ஐயாவுக்கு வந்து காலையில தினசரி பூஜை இருக்கும். பிரதோஷம் பௌர்ணமி வழிபாடு கீழே இருக்கும். மேல பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமிக்கு ஐயாவுக்கு ஒரு 9 மணிக்கு பூஜை முடிச்சிருவோம். ஐயா பூஜை முடிச்சுட்டு 9 மணிக்கு நானும் தம்பியை மேலே போயிடுவோம். நம்ம கொஞ்சம் திங்ஸ் மட்டும் கேரி பண்ணிட்டு போயிட்டு மேலே போய் பௌர்ணமிக்கு மட்டும் தான் பண்ணுவோம். தினசரி பண்ற அந்த சூழ்நிலை ஒன்றும் அமையல. கீழே ஐயாவுக்கும் மண்ணும் மறுபடியும் மேலே போயிட்டு பண்ணிட்டு வந்தால் சிரமமா இருக்குன்றதுனால அடியார் பெருமக்கள் இப்போ போறாங்க. அவங்க தினசரி யாராவது ஒருத்தர் ஐயாவுக்கு மேலே பூஜை பண்ணிடலாம். ஏன்னா அவங்க விருப்பம் போல பண்றாங்க. நம்ம ஒரு கோவில் சார்ந்து போகும்போது பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல போயிட்டு ஐயாவுக்கு நைட்ல போயிட்டு ஒரு கால பூஜை கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து எந்த மணிக்கு போலாம், எத்தனை மணிக்கு போலாம், இல்ல சேஃபா இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மலையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விலங்கு பிரச்சனையோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மலையில கிடையாது. டைமிங் எப்போ வேணா போகலாம். ஆனா என்ன பெஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா வெடிகாயில போறது நல்லது. வெயிலுக்கு முன்னாடி ஒரு 6 to 10 மணிக்குள்ள போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மதிய நேரத்துல போயிடுறாங்க. மதிய நேரத்துல வெயில் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மேல அந்த அளவுக்கு காத்து ஓட்டாது. ஏன்னா பெரிய மலையா இருந்தா காத்து ஓட்டும். அந்த அளவுக்கு காத்து ஓட்டதால மதியானத்துல போகக்கூடாது. ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6-7 மணி இருட்டுறதுக்குள்ள வந்தா, ஒரு ஆண்கள் மட்டும் போறாம இருந்தா பரவாயில்ல. பெண்கள் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாயந்தரத்துக்குள்ள கீழே வர்றது. ரொம்ப சிறப்பு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற விஷயங்களா சொன்னீங்க. வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இதை வச்சு அவங்க கண்டிப்பா நம்ம ஐயா வந்து தரிசிச்சு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கீழே இருக்க ஆதி குபேரகிரி ஞானபுரீஸ்வரர் அப்படின்ற ஆலயத்துல நம்ம சாமியை தரிசிச்சுட்டோம். ஸோ இங்க வந்து ஞானபுரீஸ்வரரா இருக்கிறாரு, மேல வந்து காளிங்கராய ஈஸ்வரரா இருக்கிறாரு. இங்க ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க வாங்க. இங்க நீங்க உங்களால இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர முடியலன்னா கூட செங்கல்பட்டு வழியா நீங்க போறீங்க அப்படின்னா டோல்கேட்டை தாண்டி 4 கிலோமீட்டர்ஸ்ல எக்ஸாக்டா லெஃப்ட்ல ஒரு போர்டு இருக்கும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் தரேன். கண்டிப்பா அட்லீஸ்ட் உங்களால மேல ட்ரெக்கிங் போய் மேல இருக்கிற காளிங்கரா ஈஸ்வரரை பார்க்க முடியலன்னா கூட கீழே இருக்கிற குபேரகிரி ஞானபுரீஸ்வரரை பாருங்க. நான் சொல்றதுக்காக இல்ல, கண்டிப்பா ஏதோ ஸ்பெஷல் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா
ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா ஒரு நியூ வைப்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.